ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு அடுத்தவளோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்க உன்ன. ஏய் போதுண்டி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொன்னுடுவேன். போடி. சாரி அர்ஜுன், செத்த ஆவி அலையணுங்கிறது தான் விதினா அதை மாத்த முடியாது. செத்த பிறகாவது நம்ம துன்பம் இல்லாம இருக்கலாம். அதிரா 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 என்ன பண்ற? அதிரா என்ன காரியம் பண்ற நீ? சொல்ல கேளு. அதிரா நான் சொல்றத கேட்க மாட்டியா? ஏமா, நீ படிச்ச பொண்ணு தானே, 4 பேருக்கு உதாரணமா இருக்க வேண்டிய பெண்ணி நீ இப்படி பண்ணலாமா? உன்ன ஒரு துணிச்சலான பொண்ணு, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வைராக்கியமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி கோழையா இருக்கியே. அண்ணே, ஆதிரா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இப்படி பண்றது முட்டாள்தனம் இல்லையா? ஆதிரா, அர்ஜுன காணுங்கிற வேதனை எங்களுக்கும் இருக்குமா? அவன் நல்லபடியா வரணுமேன்னு சாமி கிட்ட நாங்களும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்காக நீ இப்படி உயிரை மாற்றிக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அம்மாடி, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உன் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் யாருமா பதில் சொல்றது? அவங்கள விடு. நாளைக்கு அர்ஜுன் திரும்பி வந்து, எங்க என் பொண்டாட்டி, இத்தனை பேர் இருந்தோம் ஏன் அவளை சாக விட்டீங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அல்லாத அதிரா, அதிரா அல்லாத. அம்மா, ஆதிராவை அழ வேண்டான்னு சொல்லுங்கம்மா. உனக்கு ஒண்ணும் இல்ல ஆதிரா. நம்ம பெரியம்மா இருக்காங்க. அம்மா சொல்லுங்கம்மா அழாதன்னு. அழாதம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ வாழ வேண்டிய பொண்ணு, சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அந்த ஆதங்கத்துலதான் பேசுறேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ அர்ஜுனை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஒரு சின்ன பிரிவு, அதையே உன்னால தாங்க முடியல. சாகர அளவுக்கு போறேன்னா உங்க காதல் அவ்வளவுதானா? அது அவ்வளவு பலகீனமானதா? நம்பணும் ஆதிரா, அர்ஜுன் வந்துருவான்னு நம்பணும். அர்ஜுன் உன் மேல வச்சிருக்க பாசம் உண்மையானது. அந்த பாசமே அவனை மீட்டு கொண்டு வந்து சேர்த்துடுன்னு நம்பணும். நீயும் அர்ஜுனும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க காதல் உண்மைன்னா அர்ஜுன் கண்டிப்பா வந்துருவான். அம்மாடி, அண்ணி சொல்றது 100க்கு 100 உண்மை. உன்னை நிச்சயமா அவன் தவிக்க விட்டுட்டு போகவே மாட்டான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அர்ஜுன் நல்லபடியா திரும்பி வந்துருவான். ஆமாம்மா, அர்ஜுன் நிச்சயமா வந்துருவான். அவரு பத்திரவரா ஆண்டி. அர்ஜுன் வந்துருவான்.
கண்டிப்பா வந்துருவான். பெரியமாட்ட கேளு, அர்ஜுன் வந்துருவான், கண்டிப்பா வந்துருவான். சாமி நீ கொஞ்சம் சும்மா இருடா. ஆதிரா கண்டிப்பா அவன் வருவாம்மா. ஏன்னா அவன் உன் மேல உசிரையே வச்சிருக்கான். அவரு நல்லபடியா திரும்ப வந்துட்டா எனக்கு அதுவே போதும் ஆண்டி. ஆனா அவரு எப்ப வருவாரு அது தெரியாம நான் எந்த நம்பிக்கையில உசுரோட இருக்கிறது. என்னம்மா இது? கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரும். அது எப்ப தீரும்னு அந்த சாமிக்கு தான் தெரியும். சாமி சக்தி எல்லாமே என்ன சோதிக்குது. இதுல இருந்து எனக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும்? அதிரா எல்லாம் கொஞ்ச நாளையில சரியாயிடுமா. அது எப்ப சரியாகும்னு மை போட்டா பார்க்க முடியும். காளி எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுங்க அண்ணே. நம்ம வீட்டுக்கு பகவான்ஜின்னு ஒருத்தர் வந்தாரு இல்ல, ஆவிகளோட பேசுவேன்னு. விஜயன்னு ஒருத்தர் செத்துருவார்னு அவர் சொன்னது சொன்னபடியே நடந்துச்சு. நாம ஏன் அர்ஜுன் எங்க இருக்கான், எப்ப வருவான்னு அவர்கிட்ட கேட்க கூடாது? இல்ல வேணாம் வேணாம் வேணாம். அண்ணே எதுக்கு அதெல்லாம்? அவன மாதிரி மந்திரவாதிகளெல்லாம் நம்பவே கூடாது. நாம ஏன் அப்படி நினைக்கணும்? அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு தோணுது. அவரால முடியும்னா நாம தெரிஞ்சுக்கலாமே. வேணாம் வேணாம் வேணாம். சாமி இரு. மாமா எனக்கு இந்த ஐடியா சரின்னு தோணுது. அர்ஜுனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமே எனக்கு நரகமா இருக்கு. இப்படி வேதனைப்படுறத விட அவர்கிட்ட எப்ப வருவார்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. ஆதிரா இங்க பாருமா, அவர் ஆருடம் பார்த்தோ ஆவிங்க கிட்ட பேசியோ அர்ஜுனை பத்தி கண்டிப்பா சொல்லுவாரு. சொல்ல மாட்டாரு சொல்ல மாட்டாரு. காளி இவளை அவர்கிட்ட அழைச்சிட்டு போ. அது ஒண்ணு தப்பு இல்ல. அண்ணே ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு அழைச்சிட்டு போங்க. எனக்காக என் நிம்மதிக்காக மாட்டேன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் மாமா. சரிம்மா, நாளைக்கு சாயந்தரமா போய் பார்ப்போம். வேண்டாம் வேண்டாம், அங்க போக வேண்டாம், அங்க போக வேண்டாம். டேய் அங்க போக வேண்டாடா. நான் சொல்லுது கேளுங்க, அங்க போக வேண்டாம். டேய்